வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் கஸ்தூரிரங்கபுரம். கஸ்தூரிரங்கபுரத்தில் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டைக்கரங்குளம் டு கஸ்தூரிரங்கம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் கிட்டத்தட்ட 500 அடி ரோடு ஃப்ரண்டேஜில் நம்மளோட இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தென்னந்தோப்போட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 தென்னை மரம் அமைஞ்சிருக்கு, 100 மாமரம் அமைஞ்சிருக்கு உள்ள. அது மட்டும் இல்லாமல் 4 ரூம் கட்டியிருக்கிறாங்க. ஒர்க் பண்ணுறவங்க தங்குறதுக்கும் ப்ளஸ் இந்த தோட்டத்தோட உரிமையாளர் தங்குறதுக்கும் ஒரு அழகான ரூம் கட்டி வச்சுருக்குறாங்க. மொத்தமாக 2 தண்ணி தொட்டி இருக்குது, ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் லிட்டர் தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது. இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான இடம். மண் வளம் ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்த வாங்கக்கூடியவங்க மேற்கொண்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கிற லாபத்தை விட அதிகமாகவே லாபம் கிடைக்கும். இப்போ இவங்க இளநீருக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கிடச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நம்ம இடத்துக்கு முன்னாடி போகக்கூடிய பாதை பஸ்ஸு போகக்கூடியது. தென்னந்தோப்பில் நிறைய தென்னை மரங்களில் நல்ல செழிப்பான காய்பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில மரங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எல்லா மரமுமே 100% காய் பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கலை. அப்படி கொடுக்கும்போது இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கிறத விட இன்னும் கூடுதல் வருமானம் இந்த தோட்டத்து மூலமாக கிடைக்கும். மாமரங்கள்லாம் ரீசெண்ட் டேஸில் தான் வச்சு விட்ருக்குறாங்க. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. மொத்தம் 5 போர் கனெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 போர் கனெக்ஷன் போட்டு 5 பில்டிங் கட்டி தண்ணி தொட்டி போட்டு இந்த தென்னையெல்லாம் வளர்த்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 வருஷம் ஆகும். ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஒருத்தங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம டேக் ஓவர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல லாபம். இது ஒரு மார்க்கெட் விலையில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஓனர் இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற கணக்கை பார்க்கும்போது இது ரொம்பவுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ். இந்த தென்னந்தோப்பு உங்களுக்கு உள்ள 2 வித ரகம் உள்ளே இருக்குது. ஒன்று செவ்வாழை, இன்னொன்று க்ரீன் இளநீ. ஸோ 2மே இருக்குது. மண் இந்த தென்னைக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு அருமையான மண் வளம். பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற தென்னந்தோப்புகளோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் பார்க்கும்போது இந்த இடம் வாங்குகிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம். இன்றைக்கெலாம் சாதாரணமாக ஒரு கிணறு அமைக்கிறதுனாலும் சரி, கட்டடம் கட்டுறதுனாலும் சரி, ரொம்பவுமே விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுக்குள்ளே இருக்குது. அதை அப்படியே ஒரு டேக் ஓவர் பண்ணி வாங்கி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம். விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, அதுவும் தென்னை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இது முதலீடுக்குனாலும் சரி அல்லது வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான இடம். இது நமக்கு வள்ளியூர்லேருந்து ரூட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் டு கள்ளிகுளம் ரூட்டு, அதாவது வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா கள்ளிகுளம், சமூகரங்கபுரம், அதுக்கடுத்து கோட்டைக்கரங்குளம். கோட்டைக்கரங்குளம் கழிஞ்ச உடனே
கஸ்தூரிரங்கபுரம் ரோட்டில் சரியாக ஒரு நம்ம அந்த திருச்செந்தூர் ரோட்டிலேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒருவேளை ராதாபுரத்துலேருந்து வர்றவங்க, அதாவது நாகர்கோவிலேருந்து வர்றவங்களுக்கு வந்துட்டு வடக்கங்குளம், ராதாபுரம், சீலாத்திக்குளம், மொடவாங்குளம், அதுக்கடுத்து கஸ்தூரிரங்கபுரம். ஸோ இந்த ரூட்டில் வர்றவங்களுக்கு இது பக்கமாக இருக்கும். இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு லீகல் லாயர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி தான் சேனலில் ப்ரமோட் பண்ணுறோம். பட் பர்சனலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் டாக்குமெண்ட்டை கிளியராக செக் பண்ணி தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டாக்குமெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மொத்தமாக இது வந்து 19 ஏக்கரும் 60 சென்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு உள்ள தென்னந்தோப்பு. இந்த இடத்த வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இன்வெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு கொஞ்சமாக காலி இடங்களும் இருக்குது. இந்த தென்னைகள்லாம் வச்சது போக கொஞ்சம் காலி இடமும் இருக்குது. அந்த காலி இடங்களில் மாமரம் வச்சுருக்குறாங்க. அதுபோக பேலன்ஸ் உள்ள இடங்களில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குது. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தண்ணி தொட்டி, இது 2வது உள்ளது. தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு தண்ணி வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஆல்ரெடி வந்துட்டு 4 ரூம் வந்து நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்கேன். இதில் வரக்கூடியது 5வது ரூம். ஸோ இதுக்கு கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வீடியோட கடைசியில் காட்டுற பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சுற்றி எட்ஜில், அதாவது விளிம்பில் வந்துட்டு வரிசையாக பனை வச்சு விட்டுருக்குறாங்க. இந்த இடம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 2 ரூம் வந்து வீட்டு கனெக்ஷன் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கு. மற்றதெல்லாம் ஃப்ரீ கனெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்குறதுக்கு ஒரு 5 ரூம் கட்டியிருக்கிறாங்க. 2 தண்ணி தொட்டி இருக்குது. ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அது வந்து 3 லட்சம் லிட்டர் வரைக்கும் தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறமா 1000க்கும் மேலே தென்னை மரம் இருக்குது, 100 மாமரம் இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள இந்த இடத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற விலை ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இந்த ரைட்டில் இருக்குது பார்த்திங்களா, இது. ஸோ நேரில் பார்க்குறவங்க கிளியராக தெரியும், வீடியோலேயே ஓரளவுக்கு காட்டியிருக்கேன். தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா பேசி முடிக்கலாம். உடனே முடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த விலையில் ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம். பாருங்கள், பென்சிங்கோட எண்டில் வரிசையாக வந்துட்டு பணம் வச்சு விட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்.